Use our headphones for better experience. போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. மிகோ ஜெலஸ் ஆகி யுக்கியோட கவனத்தை இழுக்கணுன்றதுக்காக இந்த பொக்கிட்டோ கேம ஸ்டார்ட் பண்ணிருப்பா. அந்த பொக்கிட்டோ ஃபுல்லா முடியிற வரையும் ரெண்டு பேரும் இந்த கேம விளையாடிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கடைசியா இதுல லவ் கேம்காக தான் பண்ண மாதிரி மிகோ வந்து உன்னோட இதே வேகமா துடிச்சுதான்னு கேக்குறா. வீட்டுக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, நான் கியூட்டாவே இல்லைன்னு மிகோ வந்து ஃபீல் பண்ணி அழுவுறா. அடுத்த நாள் மிகோ வந்து யுக்கியோட கொலை எடுக்காதனால ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ நாச்சர் வந்து பயந்துட்டு அவளுக்கு கால் பண்ணுவா. நான் நல்லா தான் இருக்கேன்னு மிகோ சொல்லுவா. யுக்கி அதை கேட்ட உடனே பேக் எடுத்துட்டு வேகமா வெளியே ஓடுறான். ஓடும் போது அவன் நினைக்கிறான் என்னது அவன் நல்லா இருக்காளா, ஆனா அவளுக்கு அப்புறம் அவளோட குரல் இந்த மாதிரி தான் இருக்கும், அவளை அள வச்சுட்டு நினைச்சிட்டே ஓடுறான். இப்ப நம்ம ஐ வாண்ட் இந்த ஸ்லோ கேம் லெவல் 11 பார்க்கலாம். மிக்கோட வீட்டுல காட்டுறாங்க. மிக்கோ வந்து ஃபீவர் செக் பண்ணிட்டு இருக்கா. 38 டிகிரி ஃபீவர் காட்டுது. யுகே வந்து உன்னை பத்தி கவலைப்பட்டு என்கிட்ட வந்து கேட்டானு நாச்சன் சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போல, கண்டிப்பா அவன் கவலைப்படதான் செய்வான், ஆனா எனக்கு அவன் கிட்ட எப்படி போன்ல பேசுதுன்னு தெரியல. நான் யுகேவை மறுபடியும் கவலைப்பட வச்சுட்டேன், நான் ரொம்ப மோசம் மிக்கு நினைச்சிட்டு அழுவுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. மிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு அது கேட்கவே இல்ல. போன்ல நோட்டிபிகேஷன் சவுண்ட் வருது. மிக்கோ அதை எடுத்து பாக்குறா. யுக்கியா தான் மெசேஜ் பண்ணிருப்பான் நான் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்றேன்னு. அதை பார்த்து மிக்கோ ஷாக் ஆவரா. அவன் வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறா. வெளிப்படியும் மூஞ்சில ரியாக்ஷன் காட்டாத, கண்ட்ரோல் இந்த மாதிரி நினைச்சிட்டு மிக்கோ வந்து போயிட்டு டோர் ஓபன் பண்றா. யுக்கியா வெளியே நின்னுட்டு இருக்கான். என்னாச்சு ஸ்கூலுக்கு போலியான்னு மிக்கோ கேக்குறா. உனக்கு ஒரு சில பொருள்லாம் தேவைப்படும், நான் வாங்கிட்டு வந்தேன் அவன் சொல்லுவான். இவளுக்கு தேவையான மாத்திரை தண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பான். அதை பார்த்து மிக்கோ வந்து வைக்கப்படுறா. அவன் உள்ள வருவான்னு கேக்குறான். மிக்கோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. உள்ளவான்னு சொல்றா. யுக்கியா உள்ள வந்துட்டு ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கான்னு கேக்குறான். ஆமா ஆனா இப்ப பரவாயில்ல மிக்கோ சொல்றா. யுக்கியா வந்து மிக கிட்ட போயிட்டு ஃபீவர் இருக்கான்னு தொட்டு பார்த்துட்டு ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்றான். மிக வந்து வைக்கப்பட்டுட்டு நான் வேர்வையால நனைஞ்சு போயிருக்கேன், நம்ம கைய வந்து விலைக்கு விடுறா. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவன் சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு பெட்ல உட்கார வச்சுட்டு உன்னை நடக்க வச்சதுக்கு மன்னிச்சிருன்னு சொல்றான். அவன் நெத்தில ஒட்டி இருக்க பழைய ஃபீவர் பேட்ச் எடுத்துட்டு புது பேட்ச் இவன் ஓட்டுறான். ஐஸ் பில்லோ வச்சுலையான்னு கேக்குறான். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன்னு மிக்க சொல்றான். அப்புறம் எதுக்கு அதை யூஸ் பண்ணாம இருக்கன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக போறான். வெளியே போய் பார்த்தா சாப்பிட்ட சாமான்லாம் தேக்காம அப்படியே இருக்கு. அவன் அந்த ஐஸ் பில்லோ எடுத்துட்டு வந்துட்டு ஆன்ட்டி இன்னைக்கு எங்க போனாங்கன்னு கேக்குறான். அவங்க நேத்து நைட்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல பிஸியா இருக்காங்கன்னு மிக்க சொல்லுவா. மிக்கோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க போல. சரின்னு சொல்லிட்டு ஐஸ் பில்லோ ரெடி பண்ணி மிக்கோட தலைக்கீழ வைக்கிறான். அப்புறம் தண்ணி இருக்கு, மாத்திரை இருக்கு, நீ சாப்பிட்டுக்கு ஒரு சில பொருள் வாங்கிட்டு வந்திருக்கான், நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா, உன்னால சாப்பிட முடியுமான்னு அவன் கேக்குறான். சாப்பிட முடியும், ஆனா நான் உன்னை தொந்தரவு பண்ண விரும்பல நம்பிக்கை சொல்றா. நீ ஏன் இப்படி சிடுமூஞ்சி மாதிரி இருக்க, இந்த ஏரியாலே பெரிய சிடுமூஞ்சி நான் உனக்கு பேரை வைக்கிறேன் இந்த மாதிரி யுக்கியா சொல்லுவான். அது நீதான் மிக்க வந்து மனசுக்குள்ள நினைக்கிறா. சாப்பிட்டதுக்கு முன்னாடி உன்னை கிளீன் பண்ணதுக்கு ஏதாச்சும் வேணும் நிக்கியா சொல்லிட்டு அங்க இருக்கிற மிக்கோட பாட்டி போட்டோவை பாக்குறா. போய் உட்காந்து ப்ரே பண்றான். மிக்கோ அதை வைக்கப்பட்டுட்டே பாக்குறா. யுக்கியா அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பாக்குறான். அதை பார்க்கும்போது அவனுக்கு மிக்கோட சின்ன வயசு ஞாபகம் வருது. அப்புறம் அவன் ஏஞ்சி போயிட்டு விண்டோட ஸ்கிரீன் ஓபன் பண்றான். எல்லா லைட்டையும் ஆன் பண்றான், டிவியும் ஆன் பண்றான். கிச்சனுக்கு போயிட்டு கிளீன் பண்றதுக்கு பொருளை வந்து ரெடி பண்றான். மிக்கோக்கு இப்பதான் வீடு மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீவரா இருக்கும் போது தனிமையில இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவளை பாத்துக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு மிக்கோ வந்து சந்தோஷத்துல கண் கலங்குறா. யுக்கியா வந்து ஒரு டவல தண்ணியில நினைச்சு அவளை கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். பண்ணிட்டு இருக்கும் போது அவள் இப்ப நோட் பண்றான். அதை பார்க்கும் போது அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணதான் ஞாபகம் வருது. அதனால கொஞ்சம் தயங்கிட்டு நீயே கிளீன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். மிக்கோ வைக்கப்பட்டுட்டு கண்டிப்பா நானே அதை பண்ணிக்கிறேன்னு அதை வாங்குறா. யுக்கியா மிக்கோட தலையை தட்டி கொடுத்துட்டு நான் உனக்கு தொடச்சு விடுவோம், நீ உள்ளுக்குள்ள கனவு கண்ட போல. மிக்க வந்து வைக்கப்பட்டுட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா. சரி நான் சமைக்க போறேன், அதுக்குள்ள நல்ல பண்ண ட்ரெஸ் மாத்திக்கோன்னு யுக்கியா சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் மிக்க வந்து வைக்கப்படுறா. யுக்கியா வந்து கிச்சன்ல இவளுக்காக சமைக்கிறான். மிக்க வந்து அவளை கிளீன் பண்ணிக்கிறான். கட் பண்ண சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மிக்க வந்து சாப்பிடறா. அவளுக்கு மைக்ரோவேவ்ல சமைச்சு கொடுத்துட்டான். எனக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தா நல்லா சத்தான சாப்பாடு அவளுக்கு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி யுக்கியா வந்து நினைக்கிறான். இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, எதனாலனா நீ இதை செஞ்சிருக்கல அதனாலதான் மிக்க வந்து சொல்லுவா. நேத்து சாப்பாடுல ஏதாவது மிச்சம் மீறி இருக்கான்னு யுக்கியா வந்து கேக்குறான். இல்லையே எதுக்குன்னு மிக்க கேக்குறா. அவசரமா வந்தனா, எனக்கு லஞ்ச் வாங்கின மறந்துட்டேன்னு அவன் சொல்லுவான். அவசரமா இங்க வந்திருக்கா நான் மிக்க நினைச்சிட்டு முட்டாளா நீ அவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கா, என்னால ஃபுல்லா சாப்பிட முடியாது, நீ கொஞ்சம் எடுத்துக்கோன்னு அவன் சொல்லுவா. இல்ல அது உன்னோடதுன்னு அவன் சொல்லுவான். எதுக்கு இப்படி ஓவர அடம் பிடிக்கிறேன்னு மிக்க சொல்லுவா. அவன் ரொம்பவே நல்லவா, யுக்கியா ரொம்பவே நல்லவா, ஆனா நான் தான் தேவையில்லதான் பண்ணி அவனை தொல்லை பண்ணிட்டேன், நான் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். கியூட் கேர்லாம் இதா பண்ணுவாங்கன்னு மிக்க நினைச்சிட்டு அந்த பொக்கிட்டோ கேம் பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு மிக்க சொல்லுவா. இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவன் சொல்லுவான். மிக்க வந்து தயங்கிட்டு இல்ல நான் வந்து இவங்க கிஸ் பண்ணதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நாங்க பண்ணது கணக்குல வராது, நான் ஜெலஸ் ஆகி அந்த கேம்ல வின் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு மிக்க நினைக்கிறா. நீ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கிஸ் பண்ற பர்சனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நிக்கா சொல்றான். அவன் என்ன வெறுத்தானா, அதுக்கு நான் அவனை குறை சொல்ல முடியாது, அவன் என்ன கவனிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி கேவலமான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டான், எனக்கு இதெல்லாம் தேவைதான்னு மிக்க நினைச்சிட்டு நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்கா.
இருக்கா? நான் இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணதுனால தானே நீ கோவப்பட்ட. அதனால கோவத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம அதை பண்ணிட்ட. இந்த மாதிரி யுக்கியா சொல்லுவான். மிகு வந்து ஆமா ஆமா கரெக்ட் தான். ஆனா அவ சொல்றதுக்குள்ள அவன் வந்து போன் எடுத்து இங்க பாரு, உன்னை தவிர மத்தவங்களை ஃபாலோ பண்ணுன்றது என்னோட எண்ணம் இல்ல. இது நம்ம 2 பேரோட ஆல்பமா வச்சுக்கலாம் நான் நினைச்சேன். மிகு அதை கேட்டு ஷாக் ஆவரா. யுக்கியா சிரிச்சுட்டு என்ன உன்னோட இதயம் ஸ்டாப் ஆயிடுச்சான்னு கேக்குறான். ஒருவேளை நான் அதை பத்தி எதுவும் பேச வேணாம்னு சொல்ல வரானோ இந்த மாதிரி நினைச்சிட்டு உன் கருணைக்கு தகுதியானவனா இல்ல, நான் ஒரு மோசமான பொண்ணு மிகு சொல்றா. ஆமா உன்கிட்டயும் ஒரு சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. நீ கேம் விளையாடும் போது ரொம்பவே மோசமா நடந்துப்ப. அப்புறம் நீ ஒரு ஆளு மூஞ்சி எனக்கு முதலாளி மாதிரி நடந்துப்ப. ஒரு சில விஷயத்துக்கு அடம் பிடிப்ப. இப்ப நீ பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நீ கொடுத்த தொல்லையோட இப்ப நீ அதிகமா தொல்லை தர. அதை கேட்டு மிகு சோகமாவரா. ஆனா இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு இல்ல, நீ ஒரு சில விஷயத்த விடாமுயற்சியோட பண்றல அதை பார்க்க எனக்கு போறாமையா தான் இருக்கும். நீ உனக்கு தோன்றது பேசுற பாத்தியா, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் அழு மூஞ்சா இருப்ப, ஆனா இப்போ என் கூட சண்டைக்கு வர அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்க. என்னால முடியல நான் வெறுத்து போய் விட்டு கொடுக்கலான் இருப்பேன், ஆனா நீ விடாமுயற்சியோட ட்ரை பண்ணுவ. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, யுக்கியா வந்து மிக ஹாக் பண்ணிட்டு இதுதான் நான் சொல்ல வந்தேன்னு சொல்லுவான். நீ என்னதான் சொல்ல வரேன்னு அவ கேக்குறா. நீ தப்பா எடுத்துக்காத, நீ அப்பப்ப சின்ன சின்ன தப்பு செஞ்சாதான் கேம்ல வின் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஹை மெயின்டெனன்ஸ் கேர்ள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பக்கானா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஆனா உனக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கும். அதனால என்ன உன் கூட கம்பேர் பண்ணும் போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு யோசிச்சு பாரு. சின்ன சின்ன தவறுகள் செய்ய முயற்சி பண்ணுன்னு அவன் சொல்றான். நீ என்ன சொல்றேன்னு மிகு கேட்டுட்டு அமைதியா இருக்கா. அவன் மிகுன்னு கூப்பிடுறான். மிகு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நன்றின்னு சொல்றா. யுக்கியா வந்து வெக்கப்பட்டுட்டு நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே மிகுக்கு அவன் சின்ன வயசு ஞாபகம் வருது. மிகு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ற மாதிரி 2 பேரும் கிட்ட வராங்க. டக்குனு யுக்கியா வந்து மிகு போட்டோ எடுக்கிறான். மிகு வந்து ஷாக் ஆயிட்டு வெக்கப்பட்டு இருக்கா. நீ ஃபீவரோட இருக்கிற போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண போறேன்னு அவன் சொல்றான். என்னது நில்லு டெலீட் பண்ணுன்னு மிகு சொல்றா. நீ எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி இருப்ப, நான் டெலீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. மிகு பாப்பா நான் ஆட் பண்றேன்னு அவன் சொல்லுவான். நான் ஒன்னும் பாப்பா இல்லன்னு அவன் சொல்லுவா. அப்ப மிகு போன் ரிங் ஆகுது. வக்கானதா கால் பண்றா. போன் எடுத்துட்டு நாச்சன் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. மிகு நாங்க இப்ப லஞ்ச் பிரேக்ல இருக்கோம், காலையில ஸ்கூல்ல இருந்து ஓடி போன அசாகி இன்னும் வரலன்னு அவன் சொல்லுவா. அவன் என் வீட்டுல தான் இருக்கான்னு மிகு சொல்லுவா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வாய்ஸ் கேக்குது. அசாகி மிகு வீட்டுல இருக்கானா. கொடுத்து வச்சவங்க. மிகு யுக்கியாவும் ஷாக் ஆவறாங்க. நாச்சன் வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு இருக்கா. சின்ன பசங்க ஜோல என்ஜாய் பண்றாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. மிகு நாச்சன் அப்படின்னு கத்துறா. எதுக்கு அவங்க கிட்ட சொன்ன யுக்கியா கேக்குறா. மன்னிச்சுக்கோன்னு மிகு சொல்றா. அவ போனை கட் பண்றா. 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போல யுக்கியா சொல்றா. எனக்கும் தான், நானும் போக மாட்டேன்னு மிகு சொல்றா. முட்டாளா நீ, நம்ம 2 பேரும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா நிலைமை இதை விட மோசமாயிடும், நீ போன அவன் சொல்றான். உனக்கு ஃபீவர்லாம் இல்ல, நீ ஸ்கூலுக்கு போ, உனக்கு தான் நாளைக்கு சரியாயிடும்னு சொன்னல, நீ போ. எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கே. அப்படியா, ரெஸ்ட் எடுன்னு மிகு தள்ளுறான். எனக்கே ஃபீவர், என்ன ஏன்டா தள்ளுறேன்னு அவனை தள்ளுறா. ஐயோ என் கையை வச்சுட்டாலே என்னால ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு அவன் சொல்றான். 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. நான் யுக்கியாவை ரொம்ப லவ் பண்றான். இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. என்னோட ஃபீலிங் நேத்து இருந்ததோட இது வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரிதான், ஆனா என்னால சொல்ல முடியும் இது என்னன்னு தெரியல, ஆனா நான் இதை வெறுக்கல. யுக்கியாவை கிஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி மிகு நினைக்கிறா. மிகு வந்து பெட்ல படுக்கிறா. என்னாச்சு, ஃபீவர் அதிகமாயிடுச்சா, ஓ ஃபேஸ் ரெட்டா இருக்கு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு யுக்கியா வந்து தொட்டு பாக்குறா. மிகு வந்து வைக்கப்படுறா. நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்க, நீ தூங்குன்னு அவன் சொல்றான். என்னது இது, எனக்கு பதட்டமா இருக்கு. மிகு வந்து கண்ணை மூடிட்டு என்னோட ஃபீலிங் முன்ன இருந்ததோட இப்ப வித்தியாசமா இருக்கு, இந்த மாதிரி மிகு நினைக்கிறா. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு, சோ மறக்காம அதை பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.